Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இதுதான் இந்த விஜய் அரசினுடைய மாற்றம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது, எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற போது, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் கோவில் காவலாளி திரு அஜித்குமார் தாக்கப்பட்டு மரணமடைந்தார் என்ற ஒரு செய்தி வந்தபோது, அன்னைக்கு இந்த திரு விஜய் என்ன செஞ்சார்? மேடை போட்டு பேசினார். அந்த குடும்பத்தார மேடையில் ஏற்றினார். எங்களுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அந்த குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். அப்ப என்ன பேசினார் இந்த விஜய்? சாரி வேண்டாம் சார், எங்களுக்கு நீதி வேண்டும் தான் என்று சொன்ன விஜய் இன்றைக்கு ரீல்ஸ் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் எஸ்ஐடி வைத்து அந்த அஜித்குமார் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் திரு விஜய். இன்னைக்கு இந்த சம்பவத்திற்கு என்ன பொறுப்பேற்க போறார் முதலமைச்சர்? ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இது காவல்துறையின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு, எனவே காவல்துறையை இது விசாரித்தால் மக்கள் மத்தியிலே சந்தேகம் ஏற்படும், அவற்றை பொதுவான ஒரு அமைப்பான சிபிஐக்கு தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் அவர் எங்கே? இன்றைக்கு கண்டும் காணாமல் இவற்றை பற்றி வாய் திறக்காமல் ஓடு 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 என்று ஓடுகிற முதலமைச்சர் எங்கே? கரூரிலே எங்களை பார்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஓடுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனையை கண்டு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த விஜய் அரசாங்கம் ஓடுகிற மாடல் அரசா, இல்ல பிரச்சனைகளை கண்டு பதுங்குற அரசா என்கிற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. தாவேக அரசு பொறுப்பேற்ற இந்த 60 நாள்ல மட்டும் ஏறத்தாழ 4 சம்பவங்கள் இது போல் நடந்திருக்கு. மது போதையில தகராறு செஞ்ச வெங்கடேஷ் என்கிற சென்னை எம்ஜிஆர் நகர்ல காவலாளி பிடிச்சி கைது செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. அடுத்த நாள் அவர் உயிரிழக்கிறார். அதே போல திருச்சியில ஒரு சம்பவத்தில் ஸ்ரீராம் போலீஸ் ஸ்டேஷன், ஸ்ரீராம் என்பற போலீசார் விசாரணைக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்ச பிறகு அடுத்த நாள் அவர் வீட்டில் தூக்கு போட்டுக்கிறார். கிருஷ்ணகிரியில் ஒரு 17 வயசு சிறுவன்கிட்ட ஒரு காவலாளி தகராறு பண்ணு செல்போனை பறிமுதல் செய்யறாரு. அதுக்கு பிறகு அந்த சிறுவன் போய் தற்கொலை செய்துக்கிறாங்க. தென்காசி அருகே சிவகிரி காவல் நிலையத்தினுடைய எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் அந்தோணிராஜ் என்கின்ற ஒரு முதியவரை விசாரணைக்கு அழைத்து டார்ச்சர் செஞ்ச காரணத்தினால அவர் தற்கொலை செய்துகிறார். இப்படி 60 நாட்கள்ல 4 தற்கொலைகள், 4 போலீஸ் டார்ச்சர்களால் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. என்ன ஆளுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு நீதி, ஆளுக்கு ஒரு நியாயமா? சட்டம்னா எல்லாருக்கும் சமமானதுதான். ஆனா தாவேகா காரங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம். ஈரோடு பவானி பகுதியை சேர்ந்த திரு அருண் என்பவர் ஒரு குட்காவை 140 கிலோ குட்காவை கடத்துகிறாரு. அந்த கடத்தப்பட்ட அந்த அருண் என்பவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே குட்காவை கடத்திய காரணத்துக்காக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர். மீண்டும் 4 வருஷம் கழிச்சு இன்றைக்கு இந்த ஆட்சியில் இதே போன்ற குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அவரை ஸ்டேஷன் பெயில விடுறாங்க. காரணம் தாவேகாவுடைய நிர்வாகி. இதே போல இன்னைக்கு குளித்தலையில நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, மாற்றுத்திறனாளி சகோதரர் ஒருத்தவர் ஒரு தவறான பதிவை போட்டுட்டார். அந்த பதிவுக்கு மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்ட பிறகு கூட மாற்றுத்திறனாளி என்றும் பார்க்காம அவரை கைது செய்யறாங்க. ஆனா நீதிமன்றம் ரிமாண்ட் பண்ணாம அவங்க அனுப்புறாங்க, நீதிபதி அனுப்புறாங்க. ஆனா அதே குளித்தலை பகுதியில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை செய்த தாவேகாவுடைய ஒன்றிய செயலாளர், அவர் மேல இதுவரைக்கும் வழக்கு தொடுக்கல, அவர் கைது செய்யல. ஆனால் பொதுமக்களே போய் அவரை வீடு பூந்து அடிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் ஆளுக்கு ஒரு சட்டமும் மற்றவங்களுக்கு ஒரு நீதி, தாவேகா காரங்களுக்கு ஒரு நீதியா இருக்கு. நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் பாலியல் குற்றச்சாட்டுக்குள் ஆகியிருக்கிறார். அந்த கட்சியை சேர்ந்த, அந்த அமைப்பை சேர்ந்த அந்த ரசிகை பெண்மணியே குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவர் மேல எந்த விதமான நடவடிக்கை இல்லை. ஆனா வேடிக்கை என்ன, 2 போலீஸ் பாதுகாப்போடு இப்ப போறார். ஒருவேளை பாலியல் குற்றம் இவர் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா, இல்ல ஒரு செய்யக்கூடிய எல்லா குற்ற செயலுக்கும் போலீஸ் பாதுகாப்போட செய்யட்டுங்கிற நோக்கத்தோடு விஜய் அனுப்பியிருக்கிறாரான்றது எங்களுக்கு தெரியல. இதே மாதிரி திருப்பூர்ல ஒரு 10 லட்சம் மதிப்பிலான கஞ்சாக்களை கடத்தி சென்ற தாவேகாவுடைய நிர்வாகி கைது செய்யப்பட்டு
அவங்களுக்கு வந்து எந்த விதமான டார்ச்சரும் நடத்தலை. ஏன்னா அவங்க தாவேக நிர்வாகி. சாதாரண சாமானியமாக இருக்கிறவங்க தான் அவங்க போலீஸ் டார்ச்சர் பண்ணுவாங்க. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு துப்பில்ல அந்த விஜய் அரசு வந்து ஒரு சாதாரண சாமானிய ஒரு 200 கிராம் குட்கா வைத்திருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளியை இன்னைக்கு கைது செய்து அவரை வந்து சிறைச்சாலைக்கு அனுப்பி கொலை செய்திருக்கிறது. கொலைப்பழியை இன்றைக்கு இந்த விஜய் அரசு மேல நாங்கள் குற்றம் சுமத்துறோம். இதை சுமத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறான்னு கேட்டா இருக்கு. எங்களுடைய அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு நடந்தபோது இதே அஜித்குமார் கொலை வழக்கு, அஜித்குமாருடைய வழக்கில் கொலை வழக்காக முதலில் இந்தியாவில் அரசே காவல்துறையின் மீது 302 செக்ஷன் ஃபைல் பண்ண ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் இன்றைக்கு இந்த ஜெயிலர் அண்ட் வார்டன், அந்த சிறைச்சாலை இருக்கக்கூடிய ஜெகன் மற்றும் சிவகுமார் 2 பேர் ஜெயிலர்ஸ் அண்ட் வார்டன்ஸ், இவங்க 2 பேரை இதுவரைக்கும் கைது செய்யல. இன்றைக்கு அந்த சவம், அந்த பிணம் இன்றைக்கு மார்ச்சூரில் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த மார்ச்சூரில் பார்த்திருக்கிறார். காயங்கள் இருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, கைகள் தாக்கப்பட்டிருக்கிறது. நாகர்கோவில் சிறையில் கைதி மரணமடைந்த விவகாரத்தில் திமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. காவல் மரணத்தை முதல்வர் விஜய் திசை திருப்புவதற்காகவே பெரம்பூருக்கு சென்றிருக்கிறார் என்று திமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலர் பரந்தாமன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.